பாவக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எங்கள் டேஸ்ட்டில் செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாவக்காய் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அறுக்கணும். அப்போ தான் கசப்பு ஜாஸ்தி எடுக்காது. பாவக்காவை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி இது கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பாவக்காய்க்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 1 துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், 1/2 ஸ்பூனு சாய் ஜீரா. இதை வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்குள்ள நம்ம வெங்காயமாக ஒன்று பாதியாக வறுத்து அது கூட 2 பச்சை மிளகாய் போட்டு இது குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் பாதியை வணங்கின பிற்பாடு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு சின்ன ஸ்பூனு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இது போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். பாவக்காய் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்து பிற்பாடு அதே பாத்திரத்தில் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் காயிட்டும். சூடாக இருந்துருக்காங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிட்டும். ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று பாதியாக அரைச்சா வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். இப்போலாம் அது பொரிய விட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா இது பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா நல்லா பொரிஞ்சு இது சுருட்டி வர வரைக்கும் நல்லா பொரிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சா தேங்காய், அதுக்கு சேர்த்து ஜீரகம், சோம்பு இதெல்லாம் அரைச்சிதை இதுலேயே போட்டு இது கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்ச பிற்பாடு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிற்பாடு தக்காளி 3 தக்காளி அரைச்சிருக்கேன். அதை ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு பொரிச்சு வந்தது கொத்தமல்லி தழை அதையும் போட்டு கொஞ்சம் தட்டி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி அதையும் ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். மிக்ஸி மசாலா அரைச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கும். கொதி வந்த பிற்பாடு நம்ம வதக்கி வச்ச பாவக்காய் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே இதில் உப்பு போட்டுருக்கோம். பார்த்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். அப்புறம் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.